உங்க குறை எதுவா இருந்தாலும் அதை மகிமையின் தேவன் மகிமையில நிறைவாக்க கர்த்தர் போகிறார். ஆமென். நாங்க உங்க தோல் மேல இருக்கிறோம் சுவாமி, உங்க தோல் மேல இருக்கிறப்பா. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கடந்த 10 மாதம் அல்ல, இந்த 11வது மாதம் முழுவதும் சுமக்க போறீங்க. 12வது மாதம் முதல் சுமக்க போறீங்க. நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அன்று நாங்க உங்க தோல் மேல் இருக்கிறோம். குயவன் கையில களிமண்ணா இருக்கிறோம். ஆண்டவரே, மேய்ப்பனுடைய கரத்துல அன்று நாங்கள் இருக்கிறபடியால நாங்கள் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படும். சிலுவை நிழலில் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த பிரசங்க பீடத்தில் உடைய வார்த்தை மகிமைப்படணும், நீர் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த நவம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுரத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். வேதம் சொல்கிறது என் தேவன். ஆமென். அல்லேலூயா. அது எப்படி உரிமை பாராட்டுகிறார் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது என் தேவன் என்று சொல்லி அவருக்கும் சபைக்கும் அவருக்கும் இருக்க தொடர்பை இந்த வசனத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். என் தேவன். நிறைய இடங்கள்ல பார்த்தா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவார்கள். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அல்லது எலியாவின் தேவன் என்று சொல்லாம அவர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக என் தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில நிறைவாக்குவார். ஆமென். ஒருவேளை இந்த 11வது மாசம் துவக்கத்துல அநேக குறைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், அநேக தேவைகள் மத்தியில வந்திருக்கலாம், ஒருவேளை சரீர பலவீனத்தின் மத்தியில வந்திருக்கலாம், ஒருவேளை பண தேவைகள் மத்தியில வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்க போகிறார். என் தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம்.